வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் காலமானார். விஜயகாந்த் உடலுக்கு முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. பிரேமலதா விஜயகாந்தை சந்தித்து ஆறுதல். தமிழ் திரையுலகின் ஜாம்பவான் விஜயகாந்த், பிரதமர் நரேந்திர மோடி உருக்கமான இரங்கல். கேப்டன் விஜயகாந்த் மறைவு தமிழ்நாட்டிற்கு பேரிழப்பு. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இரங்கல். சிறைக்கு யார் செல்வார்கள் என்று விரைவில் காலம் பதில் சொல்லும். எடப்பாடி பழனிசாமிக்கு ஓ பன்னீர்செல்வம் பதிலடி. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் காலமானார். உடல் நலம் பாதிக்கப்பட்டு சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் விஜயகாந்த் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல் நலக்குறைவால் சில ஆண்டுகளாக ஓய்வில் இருந்து வந்தார். சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதால் அவ்வப்போது மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனைகளை மேற்கொண்டு வந்தார். அண்மை காலமாக வீட்டில் ஓய்வில் இருந்த விஜயகாந்துக்கு இருமல், காய்ச்சல், சளி தொந்தரவு ஏற்பட்டதால் கடந்த மாதம் 18ஆம் தேதி சென்னை கிண்டியை அடுத்த மணப்பாக்கத்தில் உள்ள மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டதால் மருத்துவமனையிலிருந்து கடந்த டிசம்பர் 12ஆம் தேதி விஜயகாந்த் வீடு திரும்பினார். இதனைத் தொடர்ந்து தேமுதிக பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்றார். அதன் பின்னர் அவர் மீண்டும் மியாட் மருத்துவமனையில் மீண்டும் அனுமதிக்கப்பட்டார். விஜயகாந்திற்கு கொரோனா தொற்று உள்ளதாகவும் சுவாசிப்பதில் சிக்கல் இருப்பதால் வெண்டிலேட்டர் உதவியுடன் சுவாசித்து வருவதாகவும் தேமுதிக தலைமையகம் இன்று காலை அறிவித்திருந்தது. இந்நிலையில் விஜயகாந்த் உயிரிழந்ததாக மருத்துவமனை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. விஜயகாந்தின் உடல் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது. இதனிடையே மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது இறுதி பயணத்திற்கு முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் உடல் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள வீட்டில் கேப்டன் விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து விஜயகாந்தின் துணைவியாரும் தேமுதிக பொதுச் செயலாளருமான பிரேமலதா விஜயகாந்தை சந்தித்து ஆறுதல் கூறினார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் திமுக எம்பி டி.ஆர். பாலு, அமைச்சர்கள் கே.என். நேரு மற்றும் மா. சுப்பிரமணியன் ஆகியோர் விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். கேப்டன் விஜயகாந்த் மறைவு தமிழ்நாட்டிற்கு பேரிழப்பு என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ தெரிவித்துள்ளார். விஜயகாந்தின் மறைவிற்கு அரசியல் தலைவர்களும் பிரபலங்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ விஜயகாந்த் மறைவிற்கு இரங்கல் செய்தி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைவு மிகுந்த துயரத்தை தருவதாக குறிப்பிட்டுள்ளார். நான் மாட கூடல் நகரில் வளர்ந்து தனது சொந்த முயற்சியாலும் உழைப்பாலும் திரையுலகில் உச்சத்தை தொட்ட உன்னத கலைஞர் விஜயகாந்த் எனவும் ஏழை எளிய மக்களுக்கு உதவும் கொடை உள்ளம் படைத்தவர் எனவும் தெரிவித்துள்ளார். தமிழ் மொழி இன உணர்வுடன் ஈழ விடுதலை போராட்டத்திற்கு விஜயகாந்த் என்றும் ஆதரவு வழங்கியதாக தெரிவித்துள்ள வைகோ, தேமுதிக கட்சியை தொடங்கி அதனை தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சியாக வளர்த்து எடுத்ததையும் சுட்டிக்காட்டியுள்ளார். சகோதரர் விஜயகாந்தின் மறைவு தமிழ்நாட்டின் பொது வாழ்விற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என தெரிவித்துள்ள வைகோ, அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் தேமுதிக தொண்டர்களுக்கும் அவரை நேசிக்கும் ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் வைகோ தமது இரங்கல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். விஜயகாந்த் மறைவு மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. தமிழ் திரையுலகின் ஜாம்பவான் விஜயகாந்த், அவரது நடிப்பு பல லட்சம் மக்களின் இதயங்களை கவர்ந்தது. தமிழ்நாட்டின் அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர் என்று பிரதமர் நரேந்திர மோடி தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். விஜயகாந்த் மறைவையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் விஜயகாந்தின் மறைவு மிகுந்த வருத்தத்தை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழ் திரையுலகின் ஜாம்பவான், அவரது அற்புதமான நடிப்பு கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடிக்க வைத்ததாகவும் ஒரு அரசியல் தலைவராக தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியவர் எனவும் தெரிவித்துள்ளார். பொது சேவையில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருந்த விஜயகாந்தின் மறைவு பொது சேவையில் பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். விஜயகாந்த் தன்னுடைய மிக நெருங்கிய நண்பராக இருந்ததாக தெரிவித்துள்ள பிரதமர் மோடி,
பல ஆண்டுகளாக அவருடன் தொடர்பில் இருந்ததை இந்த நேரத்தில் பாசத்துடன் நினைவு கூறுவதாகவும் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் பிரிவினைவாத தலைவர் மஸ்ரத் ஆலமீன் முஸ்லிம் லீக் ஜம்மு காஷ்மீர் அமைப்புக்கு ஒன்றிய அரசு தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எக்ஸ் பதிவில் தேச விரோத செயல்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் பயங்கரவாத செயல்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்ததுடன் ஜம்மு காஷ்மீரில் இஸ்லாமிய ஆட்சியை நிறுவ வேண்டும் என மக்களிடம் பிரச்சாரம் மேற்கொண்டு வந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். தேசத்தின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு, இறையாண்மைக்கு எதிராக செயல்படுவோர் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை என்பதே பிரதமர் மோடி அரசின் உறுதியான நிலைப்பாடு என பதிவிட்டுள்ளார். பயங்கரவாதிகளை அழிக்கும் அதே நேரத்தில் மக்களின் இதயங்களை வெல்வதை பெரிய நோக்கமாக கொள்ள வேண்டும் என ராணுவத்திற்கு ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறிவுறுத்தியுள்ளார். காஷ்மீர் மாநிலம் ரஜோரியில் ராணுவத்தினர் விசாரணைக்கு அழைத்து சென்ற 3 பேர் மர்மமான முறையில் உயிரிழந்தனர். இதனால் அந்த பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது. இதையடுத்து அங்கு சென்ற ராஜ்நாத் சிங் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் ராணுவ வீரர்களிடம் பேசிய அவர், நாட்டின் பாதுகாவலர்களாகிய நீங்கள் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு மக்களின் மனதை வெல்லும் பொறுப்பும் உங்களுக்கு உள்ளது என்பதை உணர வேண்டும் என்றார். ஒரு இந்தியனை புண்படுத்தும் எந்த தவறும் நடைபெறக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். ஓபிஎஸ் விரைவில் திகார் சிறைக்கு செல்வார் என்ற எடப்பாடி பழனிசாமி கருத்துக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சிறைக்கு யார் செல்வார்கள் என்று விரைவில் காலம் பதில் சொல்லும் என தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் ஓபிஎஸ் சார்பில் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கான பூத் கமிட்டி கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பங்கேற்று தனது ஆதரவாளர்கள் மத்தியில் பேசினார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய ஓபிஎஸ், தன்னை பார்த்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு பயங்கரவாதி போல் தெரிகிறதா என்று கேள்வி எழுப்பினார். மயிலாடுதுறையில் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு கோயில் மண்டபத்தில் நடைபெற்ற நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே கோனேரி ராஜபுரத்தில் உள்ள உமாமகேஸ்வரர் கோயிலில் திருவாதிரை விழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலை 3:30 மணி அளவில் கோயில் நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்பட்டதை தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் நடராஜ பெருமானை வழிபட்டு சென்றனர். மேலும் கோயில் மண்டபத்தில் ஆருத்ரா தரிசன விழாவை முன்னிட்டு நாட்டியாஞ்சலி விழா நடைபெற்றது. மயிலாடுதுறை அபிநயா நாட்டியாஞ்சலி பள்ளி மாணவிகள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிவபெருமானின் பெருமைகளை விளக்கும் பாடல்களுக்கு அபிநயம் பிடித்து பரதநாட்டியம் ஆடினர். இதனை ஏராளமான பக்தர்கள் கண்டு ரசித்தனர். அதேபோல் வேலூர் மாவட்டம் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் ஆருத்ராவை முன்னிட்டு பக்தி பாடல்களுடன் பரதநாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பரதம் பயிலும் மாணவிகள் பங்கேற்று பக்தி பாடல்களுக்கு பரதமாடினர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா நகராட்சி நிர்வாகத்தின் செயல்பாடுகளை கண்டித்து பாஜக கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா பேருந்து நிலையம் அருகே பாஜக கட்சியின் சார்பில் வாலாஜா நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நகராட்சி நிர்வாகத்தில் நடைபெற்று வரும் முறைகேடுகள் மற்றும் ஊழல்கள் குறித்தும் சாலை மற்றும் கழிவுநீர் கால்வாய் போன்ற அடிப்படை வசதிகள் செய்து தராமல் இருப்பது குறித்தும் நகரமன்ற தலைவர் மற்றும் நகராட்சி நிர்வாகத்தினர் முறையான பதில் அளிக்காமல் மக்களை அவமதிக்கும் விதமான செயல்களை கண்டித்தும் பாஜக கட்சியினர் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் ஆட்சி மொழி வார விழா விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் தமிழ் ஆட்சி மொழி வார விழாவை முன்னிட்டு நடைபெற்ற இப்பேரணியை மாவட்ட வருவாய் அலுவலர் செல்வி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் சிலம்பம் கலைஞர்கள் சிலம்பம் சுற்றியும் கரகம் நடனமாடியும் நாட்டுப்புற கலைஞர்கள் பாடல்கள் பாடியவாறு கலந்து கொண்டு பேரணியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த பேரணியில் தமிழில் கையொப்பம் போட வேண்டும், தமிழில் 5 மடங்கிலும் ஆங்கிலத்தில் 3 மடங்கிலும் பிற மொழியில் 2 மடங்கிலும் தேவைக்கேற்ப பெயர் பலகை வைக்க வேண்டும் உள்ளிட்ட விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியபடி கல்லூரி மாணவ மாணவியர்கள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே தனியார் பள்ளி வாகன ஓட்டுநர்களுக்கு சாலை பாதுகாப்பு மற்றும் தீ தடுப்பு குறித்து விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது.
ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள மூலவாய்க்காலில் செயல்பட்டு வரும் குருகுலம் தனியார் பள்ளியில் வாகன ஓட்டுநர்கள் பள்ளி வாகனங்களை கவனத்துடன் இயக்குவது மற்றும் சாலை பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிப்பது, பள்ளி வாகனங்களை இயக்கும் போது திடீரென ஏற்படும் தீ விபத்தை எவ்வாறு தடுப்பது குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதனையடுத்து மாவட்ட தீயணைப்புத்துறை அலுவலர் கலைச்செல்வன் முன்னிலையில் பள்ளி வாகனங்களில் திடீரென ஏற்படும் தீ விபத்தை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு ஒத்திகை நடைபெற்றது. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் சட்டவிரோதமாக ஆயுதங்களை பதுக்கி வைத்திருந்த 2 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் ஒரு சில இளைஞர்கள் சட்டவிரோதமாக ஆயுதங்களை பதுக்கி வைத்திருப்பதாகவும் வன்முறையை தூண்டும் வகையில் பொது இடங்களில் பேசி வருவதாகவும் உளவுத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் வருவாய்த்துறையினரின் உதவியோடு ஏராளமான காவல்துறையினர் 4 வீடுகளில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் வடக்கு தெருவை சேர்ந்த ரசூல் மைதீன் மற்றும் தர்வேஷ் மைதீன் என்ற இருவரின் வீட்டிலும் இருபக்க முனை கொண்ட பட்டாக்கத்தி மற்றும் பழங்கால வாள் போன்ற 6 தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை பதுக்கி வைத்திருப்பது தெரியவந்துள்ளது. ஆயுதங்களை பறிமுதல் செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு அவர்கள் இருவரையும் கைது செய்து உத்தமபாளையம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் கந்தில்லி அருகே குளத்தில் தாமரைப்பூ பறிக்க சென்ற பள்ளி மாணவி சேற்றில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் பெரியகரம் பகுதியை சேர்ந்தவர் அசோக்குமார் என்பவரது மகள் துர்காதேவி. இவர் பெரியகரம் பகுதியில் உள்ள பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் ஜல்லியூர் பகுதியில் உள்ள குளத்தில் இருந்த தாமரை பூக்களை பறிக்க துர்காதேவி சென்றுள்ளார். அப்போது குளத்தில் உள்ள சேற்றில் மாட்டிக்கொண்டு மாணவி துர்காதேவி பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மாணவியின் உடலை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாமரைப்பூ பறிக்க சென்ற மாணவி சேற்றில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூடங்குளம் அணுமின் திட்டம் தொடர்பாக ரஷ்ய துணை பிரதமருடன் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். 4 நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றுள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மாஸ்கோவில் நடந்த நிகழ்ச்சியில் பேசுகையில், இந்தியாவுடனான மற்ற நாடுகளின் உறவில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் ரஷ்யாவுடனான இந்தியாவின் உறவு மட்டும் நிலையானதாக உள்ளதாக தெரிவித்தார். ஒவ்வொரு நாடும் பாதுகாப்பு, விண்வெளி, அணுசக்தி ஆகிய துறைகளில் தாங்கள் நம்பும் நாடுகளுடன் மட்டுமே உறவை வைத்துக் கொள்ளும். அவ்வாறு பார்க்கும் போது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவு அசாதாரணமானது என்றும் கூறினார். பாதுகாப்பு மற்றும் அணுசக்தி ஆகிய துறைகளிலும் இந்தியாவின் முக்கிய பங்காளியாக ரஷ்யா உள்ளதாகவும், கூடங்குளம் அணுமின் திட்டம் தொடர்பாக ரஷ்ய துணை பிரதமர் டென்னிஸ் மந்த்ரோவுடன் இன்று புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டதாகவும் தெரிவித்த அமைச்சர் ஜெய்சங்கர், அணுசக்தி மற்றும் விண்வெளி துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு உறுதியாகவும் நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையிலும் உள்ளதாக கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் காலமானார். விஜயகாந்த் உடலுக்கு முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. பிரேமலதா விஜயகாந்தை சந்தித்து ஆறுதல். தமிழ் திரையுலகின் ஜாம்பவான் விஜயகாந்த், பிரதமர் நரேந்திர மோடி உருக்கமான இரங்கல். கேப்டன் விஜயகாந்த் மறைவு தமிழ்நாட்டிற்கு பேரிழப்பு, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இரங்கல். சிறைக்கு யார் செல்வார்கள் என்று விரைவில் காலம் பதில் சொல்லும், எடப்பாடி பழனிசாமிக்கு ஓ பன்னீர்செல்வம் பதிலடி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.